ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் புது லெவல் கேமிங். இன்றைக்கி புதுசாக நம்ம சிஎஸ்க்கு போக போகிறோம், ஓகேங்களா. ஸோ சிஎஸ் நார்மல் சிஎஸ், ஓகேங்களா, கிளாஸ் ஸ்குவாட். அண்ட் நாங்கள் நிறைய பிரச்சனைகள், நிறைய அமக்கலங்கள் பண்ணேன். என்னன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் இது ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் அடுத்த வீடியோவில் வெறியாக இருக்கும், பாருங்கள். அண்ட் ஓகே, லியான் கேரக்டர் தான் ஸ்டார்டிங்கு. லியான் எடுத்துகிட்டு அப்படியே ஏறினேன். சுடுற சவுண்டு கேட்டுச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தப்பிச்சு சுற்றி மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் அங்கேருந்து ஒருத்தன் திடீர்னு எப்படி நான் இப்படி வந்துட்டுருக்கேன், திடீர்னு அங்கேருந்து ஒருத்தன் அடிச்சுட்டு இப்படி வந்தான். நானும் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டேன், கொஞ்சம் அடித்தேன். அதுக்குள்ள நம்மளை நாக்கடிச்சிட்டான். ஸோ அப்புறம் அவனை நாக்கடிச்சும் போது இன்னொருத்தன் அவனை நாக்கடிச்சான். நம்மளை அடிக்கும் போது தான் நம்மளை அடிச்சிருவாங்கோ அப்படின்ட்டு நானும் பயந்துட்டேன். அப்போ தான் ஒரே ஒருத்தன் மட்டும் தப்பிச்சான். மித்த 2 பேரும் நாக்கு, நானும் நாக்கு, ஒருத்தன் மட்டும் தப்பிச்சான். அண்ட் அந்த ஒருத்தன் கூட இங்கே ஒளிஞ்சிக்கிட்டான். நான் அப்படியே அவன் கூட கிட்ட போயிட்டா நம்ம ஹீல் அடிச்சிருவான். அப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். என்னது, பேசுறதுக்குள்ளே நிறைய சவுண்டுகள் வருது. நம்ம கில் எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் எடுத்து இது கிட்ட வைப்ரேட் சவுண்ட் கேட்டுச்சு. யாரோ பக்கத்தில் இருக்காங்கன்னு தோணுச்சு. வைப்ரேஷன் ஆச்சு. அப்புறம் மெடிக்கிட்டு போட்டேன். அப்போ தான் ஒருத்தன் இவனை அட்டாக் பண்ணி நாக் ஆகிட்டான். நானும் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் மெடிக்கிட் போட்டுக்கிட்டு இருந்தேன். இவன் என்னை ஸ்னைத்துலேயே சைக்காச்சிட்டான். நானும் தோதுறேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு அடி போட்டு நம்மளை அடிச்சுட்டுக்கிறேன். அடுத்த செகண்ட் மேட்ச்சு அங்கேருந்து சரி நமக்கு தேவையான கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவிலேருந்து போயிட்டு ஃபைட் பண்ணலான்ட்டு போனேன். அதுக்குள்ளே அவங்களே அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அடிக்கிற கேப் நம்மளும் அடிக்கணும்டான்ட்டு நாக்கானவனை அடிக்கிற போயிட்டு ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் நம்மளை ஹீலே பண்ணலை அவங்க. நான் சுற்றி முற்றி பார்க்குறேன், யாராவது ஹீல் பண்ணுவீங்களான்ட்டு ஹீலே பண்ணல. அண்ட் அந்த மேட்சை நாங்கள் தோற்றுட்டோம். என்னையாவது ஒருத்தர் ஹீல் அடிச்சிருக்கலாம், பண்ணல. அப்புறம் எனக்கு இந்த மேட்ச் டபுள் விக்டரி. அவ்வளோதான், நமக்கு ஐகானிக் கன்று கிடச்சிருச்சு, இன்னைக்கு விழுது கட்டுறோம் வாடா அப்படின்ட்டு போகிறதுக்குள்ளே நம்மளை அங்கேருந்து ஸ்னைப் வச்சுட்டானுங்க. கன்ஃபார்ம் இவனுங்கிட்டலாம் நம்மளால் தாக்க பிடிக்க முடியாதுன்ட்டு ஒரு மெடிக்கிட் அடிச்சிட்டு மெடிக்கிட்லேருந்து ஒருத்தன் பார்த்தாங்க நாக்கு. அப்புறம் நான் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன், யாரும் இல்லை அந்த ஏரியாவில். சரி இவனை போயிட்டு ஹீல் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவனுக்கு போயிட்டு ஹீல் அடிக்கிறதுக்கு போனேன். அதுக்குள்ளே அங்கே இன்னொருத்த நாக்கு. அப்போ அங்கே தான் எனிமி இருக்கான்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஹீல் அடிச்சுட்டு நானும் மேலே போனேன். இது பாருங்க, ஓட்டு மேலே போகிறேன்னா நீங்களே வருங்க. மேலே போகிறேன்னா மேலே போயிட்டு செக் பண்ணுறேன் யாரும் இருக்காங்களா, யாராவது அடிக்கிறாங்களான்ட்டு. அதுக்குள்ளே நம்மள ஒருத்தன் அடிச்சிருவான். நான் அவசரப்பட்டு எகிரிட்டேன். கொஞ்சம் தான் ஹெல்த் போகும்ட்டு. அதுக்குள்ளே நான் கீழே நாக் ஆகிட்டேன். யாராவது ஹீல் பண்ணுவாங்களா, நான் ஹீல் பண்ண அந்த நாளை அவன் என்னை ஹீலே பண்ணல, போயிடுச்சு. திரும்பி டபுள் வெக்டாரு கொஞ்சம் மெடிக்கிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்பி எல்லாம் இதுவும் எடுத்து நான் வந்தேன். இந்த மேட்ச் தாங்க வெறி ஆகிட்டேன். சீரியஸாக நான் வெறி பண்ணிட்டேன். பாருங்க, இந்த ஏரியாவில் நிற்கிறேன்னா இந்த இடத்துல பார்ப்பேன் எவனாவது வரானான்ட்டு. எனக்கு யாரும் வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வைப்ரேட் ஆச்சு ஸ்க்ரீனு. ஆனால் அது அந்த எபிலிட்டி, ஸ்பெட் எபிலிட்டி, ஓகேங்களா. அப்புறம் இந்த இடத்துல சுற்றி முற்றி பார்த்தேன், எனக்கு அதான் வைப்ரேட் ஆச்சு. அப்புறமா ஏறினேன் கீழே. இந்த இடத்துல எகிரி குச்சி இந்த ஏரியாவிலேருந்து மேலே எகிரிட்டு அப்புறம் மேலே ஒருத்தன் போகிறத பார்த்தேன். அவ்வளோதான், மேலே போய் நம்ம நாக்கு எடுத்துடலாம் வாடா அப்படின்ட்டு போனான். அங்கே ஒருத்தன் அப்படி போனான். அதுக்குள்ளே பார்த்தா 2 பேர் இருந்தாங்க. ஓடினவனை அடிச்சுட்டு இன்னொருத்தன் மெடிக்கிட்டு போட்டிருந்தான். அவனுங்க 2 பேரும் நாக்கடிச்சேன். அப்புறம் மேலே இன்னொருத்தன் இருந்தான், அவனை நாக்கடிச்சாங்க. நான் இன்னொருத்தனை நாக்கடிச்சேன். கிட்டத்தட்ட 3 பேர் செத்துறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு நாக்கடிச்சேனே. அப்புறம் எவனை ஹீல் பண்ண வேண்டிய ஹீல் அடிச்சுட்டு நான் 3 ட்ரிபிள் டேக் டவுன் எடுத்தேன். அப்போ தான் அங்கே யாரையும் எனிமி பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரின்ட்டு நான் அந்த எனிமி பார்க்குறது, அதாவது எனிமியை பொழந்து எடுத்து ஏஸ் எடுத்துடலாண்டா, வெறியா ஏஸ் எடுப்போம் வாடா அப்படின்ட்டு போனேன். எனிமி அப்போ தான் கீழே குடிச்சான். நான் அடிக்கலான்ட்டு போகிறதுக்குள்ளே சே அப்படின்ட்டு 2ஆம் நம்பர் அடிச்சிட்டான். இல்லை நான் நாக்கு எடுத்திருப்பேன். புது லெவல் N01 நம்ம தான் அங்கே இசது. அதுக்கப்புறமா இந்த மேட்ச் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி தோற்றுருவோம். எப்படின்றது நீங்களே பாருங்கள். வந்துட்டுருக்கேனா போகிறேன்னா இந்த இடத்துல வலியத்துக்கு தான் போனேன். அதுக்குள்ளே அவன் அடிக்கிறான். சரி ஹெல்த் இருக்குது அடிச்சிருவோன்னு பார்த்துக்குள்ளே நம்மளை போட்டு அடிச்சிட்டான். யாராவது ஹீல் பண்ணுங்களேன்டா அப்படின்றதுக்குள்ளே நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு தான் வந்தார் போல். ஆனால் அவர் அடி வாங்கி நாக்கானார். அந்த ஏரியாவில் தான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. 1ஆம் நம்பர் அவரும் அங்கே செத்துட்டாரு. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என் பின்னாடி ஒருத்தன் வரான், ஹீல் பண்ணுறதுக்கு தான் வரான், ஏன் ஆளு தான் ஹீல் பண்ணுறதுக்கு தான்டா வரான் அப்படின்ற போது தான் யோசித்தேன். இதை அப்போ அவன் போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறமா இதுதான் நம்மளோடது. அது என்னால் ஒன்று ஆச்சு. அப்புறம் இன்னொரு மேட்ச் போனேன். அந்த மேட்ச்சு நான் MVP எடுத்தேன். சரி நான் இல்லை, வேற ஒருத்தர் MVP எடுத்தார்.
அந்த மேட்ச் வந்து நாங்கள் தோத்துட்டோம் ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் தோற்றோம், சாரி ஜெயித்தோம். நான் அந்த மேட்ச்சில் எதுவுமே பண்ணலை, அதனால் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போன மேட்ச் அந்த மேட்ச் அவசர கொடுக்காட்டி ஏறினேன். அந்த மேப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து நமக்கு சிஎஸ் செட் ஆகல, சிஎஸ்ல 7வது லெவல் ரீச் ஆகிட்டோன்ட்டு நான் வந்து பிஆருக்கு போயிட்டு பீக்கில் இறங்கி டபுள் விக்டர் எனக்கு கிடச்சிருச்சு. லக்கு போன்ட்டு நான் போகும்போது இவன் வந்தான். எந்த கேரக்டர் இது கீழே ஸ்குவாடில் இது இவன் தான். இவனை வந்து ஓல்டு கேரக்டர்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு குழந்து கட்டேன். இவன் ஓல்டில் வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு. இவன் வந்து இவன்கிட்டயும் கன்று இருக்கு, ஆனால் என்ன அடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்தான். இவனும் பாட்டு மாதிரி போய் நின்னான். நானே 2 பாட்டுங்களை போட்டு தள்ளிட்டேன், டபுள் டெக்டவுன். அண்ட் இவங்கிட்டயும் இவனுக்கு கன்று இருக்குது. என்ன பண்ணுறது, எவனும் கன்று வச்சு நடிக்கதான் மாட்டான், நம்ம எல்லாத்தையும் பண்ணுறான். அண்டு இங்கே வந்தேன், எனக்கு கொஞ்சம் இது கிடச்சிது, மெடிகிட்ஸ் ஓகேங்களா. மெடிகிட்ஸ் இந்த புல்லட்ஸ் கிடச்சிது, ரிப்பேர் கிட்டெல்லாம் எனக்கு கிடச்சிது. சைட் எடுத்துக்கிட்டேன். சைட் எடுத்துகிட்டு சைக்காடியோ போகலாம்டா அப்படின்ட்டு போனேன். நம்ம எப்படி சொல்கிறது, வெண்டிங் மிஷின் வந்து லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் சுற்றி முற்றிட்டு பார்த்துட்டு வெளில தான் வந்தேன். எப்படின்றது நீங்களே வேறு ஏதோ சவுண்டு கேட்குறது போனேன்னா. அதுக்கப்புறமா வந்து நான் தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி வெளில வச்சுட்டு இல்லை என்னடா சவுண்டு கேட்குதுன்ட்டு போகிறேன். அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்குள்ளே பின்னாடி யாரோ ஒரு அக்கா வந்து போட்டாங்க. அப்புறம் 2 பேர் என்னை சுற்றி வளைச்சிட்டாங்க கைஸ். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் 4 க்ளோவால் இருந்துச்சு. இந்த 4 க்ளோவாலையும் வந்து நான் போட்டேன். அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்காவை வந்து நான் சுட்டினேன், கொஞ்சம் ஹெல்த்து போல். அப்புறம் வைப்ரேட் ஆச்சு. அந்த அக்கா தான் இருக்காங்கன்னு பார்க்குறேன், அந்த அக்காவை அழகானோம். அப்புறம் வந்து பின்னாடி வந்து இன்னொரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து எப்படியா நான் கடிக்கணுன்ட்டு நான் கடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு கேரக்டர் பார்த்தேன், நகுந்துக்கிட்டு இருந்துச்சு. ரெட் லைட் எரிஞ்சா ஏரியும்னு நினைக்கிறேன், இருங்க பார்க்குறேன். போகிறேன்னா இதோ இந்த கேரக்டர் ஒரு குவாட் அட்டாக் டவுனு. அங்கே அப்போ இன்னொருத்தன் இருக்கான்டா அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒருத்தருங்க, ஆமாம் ஒரு அக்கா தான் இருக்கும். அந்த அக்கா வந்து நம்மளை பார்த்தது தெரியாமல் அந்த இடத்துல ஓடி போனாங்க. நான் வந்து அப்படியே அன்சைட் போனாங்களா, ஸோ நம்ம இன்சைடு போயிடுவோம் அப்படின்ட்டு இப்படி போயிட்டேன். இங்கே போய் பார்த்தா அந்த அக்கா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அக்காவை போட்டு தள்ளிட்டேன். அக்கா அடிக்கவே இல்லை, நான் போட்டு தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 32 பேர் தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்மளால ஏதாவது வெறியாக பண்ணுறோம் ஏங்களா, வெறியாக பண்ணுறோம் அடிக்கிறோம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணேன்னா, காக்காவை பறக்க விட்டு சும்மா விளையாடி கொண்டுலாம் இருந்தேன். அப்புறம் யாரும் நம்மளை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஒரு அண்ணே சும்மா இல்லாமல் சாகணும்னு வந்தார், சாவச்சிட்டேன். லெஜெண்டரி. அதுக்கப்புறமா மேலே யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா 2 ஜோடிகள் சண்டைகள். அந்த 2 ஜோடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற கேப்பில் நடுவில் பூந்து ஒரு ஜோடிக்கு பாதி ஹெல்த்து குறைச்சேன். இன்னொரு ஜோடி வந்து அந்த ஜோடியை வந்து போட்டு தள்ளிடுச்சு. நான் அந்த இன்னொரு ஜோடியை போட்டு பொழந்து எடுத்துட்டேன். தட்ஸ் ஆல். we could see 7th seat. ஓகே கைஸ், 7 டவுன் அடிச்சிட்டோம்டா, அவ்வளோதான். அப்படின்னு நான் இதில் கொஞ்சம் கேம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வரேன். வைப்ரேட் ஆச்சுன்னு ஏஞ்சி வரேன், அதனால தான் வந்தான். அப்புறம் அவனை போட்டு கொஞ்சம் பொழக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த சாண்ட் ஷீல்டு வேறு கிடச்சிது ஓகேங்களா. அது ஒரு இது லூட் அடித்தேன். சாண்ட் ஷீல்டு வேறு கிடச்சிது எனக்கு. அந்த சாண்ட் ஷீல்டு வச்சு கொஞ்சம் ஹெல்த்லாம் கொஞ்சம் அவ்வளோவா போகாமல் இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கில்லு. அப்புறமா இந்த இடத்துல இன்னொருத்தன் வந்தான். சரி இவன் தான் நம்மளை அடிச்சான் போல, நான் இவனை போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தான் ஹெல்த் எடுத்தேன். அப்புறம் பின்னாடியும் வந்துட்டானுங்க. பார்த்தா இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பாதி ஹெல்த்துக்கு ஸ்டார்டிங் போயிடுச்சுன்னா, இது மிட் ரேஞ்ச் இருக்கானு ஓகேங்களா விக்டரு. ஸோ அதில் போச்சு. அதுக்கப்புறமா நம்ம பின்னாடியிலேருந்து ஒருத்தன் அடிச்சான். அவனே ஒரு 2 அடி அடிச்சிட்டேன். பார்த்தா அவன் முன்னாடி நம்ம ஒரு கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிருந்தோம்ல, அவனை கொண்டுட்டுருக்கான். நான் அவனை போய் தேடி கொண்டு வந்தேன். அப்புறம் ஒரு 10 செகண்டு இங்கே இன்னொருத்தன் வந்துட்டான். அவனையும் போட்டேன். ஒரு ஃபைனல் ஃப்ளைட்டுன்ட்டு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுலேயும் 2 பேரை நான் போட்டேன். இது இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்களா, அண்டு இவங்கள நான் போட்டேன். போட்டேன் மான்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் சுடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அப்போ தான் அது பார்த்தா ஒரே ஆள் தான், நான் இன்னொருத்தன் தான். நான் அங்கே கேம்ப் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அவன் வந்து நம்ம சைடு ஓடியாந்தான். நான் உடனே இறங்கி ஸ்பீட் எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி போட்டு தள்ளிட்டேன் போயா. அண்ட் இதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன், நமக்கு ஒரு கேரக்டர் கிடச்சாரு. இந்த கேரக்டரோட ஒரு பிஆர் போனேன் ஓகேங்களா. இந்த கேரக்டரோட பிஆர் அண்ட் இந்த கேரக்டர் கூட வந்து கொஞ்சம் ஹெட் அடிக்க ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த மேப் வந்து ஒரு சோலாரா மேப்பு. அண்ட் இந்த மேப் ஸ்டார்டிங்கில் நமக்கு டபுள் விக்டர் கிடச்சிருச்சு. டபுள் விக்டர் கால்ஸ் மீ டபுள் விக்டர் மாஸ்டர். டபுள் விக்டர் எடுத்தோம்னா நம்ம பொழுது கட்டுருவோம் ஓகேங்களா.
இந்த மேட்ச் நம்ம போய் எடுக்கிறோம்டா அப்படின்ட்டு நான் பிளான். நேற்று லாஸ்ட்டு 2வது மேட்ச்சோ ஏதோ வந்து நான் வெளில போயிட்டேன். அதில் போயிடுச்சு ஓகேங்களா. இல்லைன்னா நான் நேற்று 7 லெவலாவது எடுத்துருப்பேன். அப்புறம் ஒரு அக்கா ஓடி போயிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து போய் சேனல் வழியாக இது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, லூட் எடுத்துருந்தாங்க. நான் உள்ளே பூந்து வச்சிட்டேன். ஏன்க்கா நீ இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, வந்து நம்மள ஒரு 2 அடி போட்டுருக்கூடாதா ஒரு சுவாரஸ்யம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரோட் சைடு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஃபைட் நடந்துச்சு 2 பேருக்குள்ளே. நான் அந்த ஃபைட்டில் போயிட்டு தலையை விட்டு சாவறதுக்கு தயாராகிட்டேன். தட் மீன்ஸ் அவங்கள சாவடிக்கிறதுக்கு தயாரானேன். அந்த அக்காவும் வந்து இப்படி போயிட்டு இருந்தாங்க. அது அக்கா தான். ஏன்னா அவங்கள நல்லா நான் வச்சுக்கேன். ஏன்னா அவங்க வந்து பண்ண வேலைகள் எப்படி இருங்களேன். இங்கே பார்த்தீங்களா 5-6ன்னு போதா. நான் இந்த இடத்துல வந்து க்ளோவால் போட்டேன். யாரும் பக்கத்தில் வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுன்ட்டு நான் இந்த இடத்துல போகிறேன். நமக்கு 200 கிட்டே ஹெல்த்து போயிடுச்சு. கரெக்டாக ஹெட்டில் அடிச்சாங்க. திரும்பி நான் என் இடத்துக்கே வந்து இது எடுத்துகிட்டு அவங்க எங்கடா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு போயிட்டேன். ஏன்னா அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அவங்க இருக்கிற ஏரியாவை பார்த்தா அவங்க அங்கே தான் அவ்வளோ கில்லு எடுத்து வச்சுருந்தாங்க அவங்க. அப்புறம் அவங்கள கில் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட எவ்வளோ கில்லுன்றது நீங்களே பாருங்கள், அவ்வளோ கில்லு. அதுக்கப்புறமா இன்னொருத்தனை வந்து அந்த இதில் கில் எடுத்தேன். ஏன்னா வந்து லாஸ்ட்டு 5 பேர் தான், 7 பேர் தான் இருப்பாங்க. ஃபுல் மேப்பு ஜோனு கூட கவர் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தன் நம்மக்கிட்ட வந்து மாட்டினான். அவனை போயிட்டு பொழந்து எடுத்தாச்சு. அப்புறமா அவனை பொழந்து எடுத்த கையோட பென்டா டேக் டவுன் 5 தான் எடுத்திருக்கேன் டோட்டலாக டேக் டவுனு. அப்புறமா நான் ஏற்கனவே செத்து தான் பொழந்திருக்கேன் ஓகேங்களா. அப்போ தான் இந்த அக்கா நம்மளை வந்து இது பண்ணாங்க. நான் ஆல்மைட்டி புஷ்ஷு போட்டு இந்த அக்காவை கொண்டுருக்கணும். சரி ஜஸ்ட்டு மிஸ் என்ன போயிடுச்சு, அந்த அக்கா நம்மளை அடிச்சிட்டாங்க. எலிமினேஷன் பார்த்தா இங்கே பாருங்கள் ஹெல்த்து போயிடுச்சா. அப்புறம் நான் அவங்களை இழுத்தேனா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அண்டு மீண்டும் நான் வந்து 3rd பிளேஸ் தான். அண்ட் அங்கேருந்து இன்னொரு பிஆர் போகும்டா. ஏன்னா வந்து பிஆர் போயிட்டு நம்ம லெவல் மட்டும் ஏற்றிடலாம். நம்ம லெவல் ஏற்கனவே இப்போ 7 பாதி வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு தான் அப்படின்றது எனக்கே தெரியும். அண்ட் அங்கே போயிட்டு ஒருத்தனை அங்கே நாக் டவுன் அடித்தேன். இவனை தான் நாக் டவுன் அடித்தேன். இவனை பார்த்துக்கோங்க, இவன் திரும்பி வருவான். என்கிட்ட எனக்கு கார்டு கன் கிடச்சிது. இந்த கார்டு கன் எடுத்துகிட்டு யாரும் நம்மளை அடித்தாங்க அந்த பின்னாடி பாம்பு பிளாஸ்ட்டை போட்டு. இந்த கார்டு கன்னை எடுத்துகிட்டு நானும் கொஞ்சம் போயிட்டு சண்டை போடுவோம். இவனுங்களெல்லாம் போட்டு பொழந்து எடுக்கணும்டா. இவனுங்க எப்படின்னா, நான் வந்து இப்போது லெவல் 8 போனால் என்னால் ரேங்க்டு மேட்ச்க்கே போக முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் லெவல் 8 போகணுன்ட்டு ஒரு வெறி. அப்புறம் ட்ரிபிள் டேக் டவுன் அடிச்சு இந்த ஏரியாவில் வந்து இதை எடுத்து எவனோ கீழே இறங்கினான் அந்த இடத்துல கரெக்டாக நமக்குன்ட்டு ஓகேங்களா. யாரான்னு பார்த்தா இவன் தான். இவன் வந்து என்ன பண்ணிட்டான், நான் அவனை அடிக்கிறதுக்குள்ளே அவன் என்ன போட்டு அடிச்சிட்டான். எனக்கு வெறி ஆயிடுச்சு அவ்வளோதான்டான்ட்டு. என்னடா பண்ணுறது. இவன் வேறு நான் இன்னொன்று பண்ணிட்டேன், ரிவைவ் கொடுத்தேன் ஓகேங்களா. என்ன என்னோட ஃபஸ்ட் டெத்து. செகண்ட் டைம் எனக்கு போட்டு தள்ளிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி ஒரு பிஆர் மேட்ச்சை போட்டு அதில் வந்து கரெக்டாக இந்த பர்முடா தான் இந்த வீட்டில் இறங்கி நிறைய வேலைகள் பார்த்தேன். இந்த ஏரியாவில் போயிட்டு ஒருத்தனை அடித்தேன். என்ட்ரி ஆனால் அடிச்சுட்டு கொஞ்சம் செகண்ட்ஸில் ஒருத்தனை போட்டேன். என்ட்ரி இது கிடச்சிது. அப்படி இங்கே 2 ஜோடி ஃபைட்டில் நான் ஒரு ஜோடியை போட்டு தள்ளிட்டேன். அப்புறம் இன்னொரு ஜோடி போட்டு தள்ளினேன். இவனை போட்டு தள்ளிட்டு மேலே கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு போகும்போது இன்னொரு 2 ஜோடிகள் ஃபைட்டு. அதில் நான் ஒரு ஜோடிக்கு பாதி ஹெல்த்து குறைச்சி அவனை போட்டு தள்ளிட்டேன். இன்னொரு ஜோடி அவனே போட்டு தள்ளிட்டான். மேலேருந்து ஒரு சவுண்டு, மேலே இன்னொரு ஜோடி வந்துச்சு. ஒருத்தன் வந்தான், அவனை போட்டு பொழந்து கட்டேன். பென்டா டேக் டவுன். அண்டு இதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு இடம் இது அடிபட்டுச்சு. அண்டு இவனையும் போட்டு தள்ளிட்டேன். அண்டு திரும்பி நமக்குன்னு வரானுங்களே அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 பேரை போட்டு தள்ளிட்டேன். இடத்துல ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன்னா இவனை அங்கேயே போட்டு தள்ளிட்டு நான் இவனை துரத்தி வந்துருக்கணும். சரி இவன் மிஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறமா நான் ஸ்பீடெலாம் யூஸ் பண்ணி இவனை துரத்தி போய் அடிச்சிடணுன்டா அப்படின்ட்டு பிளான் அடித்தேன். இவன் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக அவன் நான் தப்பிச்சு வரதில் கொஞ்சம் பிஹெச்டி வாங்கி வச்சிருக்காரு சார். இந்த இடத்துல இதை போட்டு தள்ளிட்டேன் விக்ரசிக். அதுக்கப்புறமா வந்து நமக்கு சுடு உள்ள ஆரம்பிச்சிது. அந்த சுடுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு க்ளோவால் போட்ட கையோடு நம்ம கொஞ்சம் ஆட்டம் காமிக்கணுன்ட்டு ஏறி இறங்கி 2 அடி அடித்தேன், செத்துட்டான். நீங்களே பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கினா திரும்பி அவனே வந்திருக்கான் போல். நான் முன்னாடி அடித்தான், அவனே சாப்பிட்டேன். திரும்பி இன்னொருத்தன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல பேர்களை சாவடிச்சு கிட்டத்தட்ட 10 பேரை கொண்டுட்டு 11வது ஆளை கொல்லும்போது 10 பீப்புள் லைவ். 10 பேர் விட்டுருந்தாங்க. திரும்பி இன்னொருத்தனை போட்டேன். அது எனக்கு 12வது கில்லு வெறி ஆயிடுச்சு.
13வது கில் எடுக்கணுன்றதுக்காக நான் வெறியாக இருக்கும்போது தான் அவனும் என் கில் எடுத்தான். பின்னாடிலேருந்து ஒருத்தன் வந்தான், அவன் தான் நம்ம கில் எடுத்திருக்கான். அண்ட் அவனுக்கு ஒரு 200 டேமேஜ் கொடுத்து போட்டு தள்ளியாச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, நான் செத்துறேன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். இல்லை நான் ஜெயிச்சிருவேன் இந்த மேட்ச்சில். கேம்ப் அடிச்சு ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இங்கே இன்னொருத்தன் ஏங்களா மான்ஸ்டர்ஸாக 14 கில்லு. இன்னும் ஒருத்தன் இந்த இடத்துல லூட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து நமக்கு சுடு விழுமா பாருங்க. சுற்றுக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு பேட்டரியும் இப்போ இல்லை ஓகேங்களா. நான் இப்படி தேடிக்கிட்டு இருந்தேன், குணாயெல்லாம் போட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஆடு வந்து மாடிச்சு தலைக்கு. குணாய் போகிறேன்னா கொஞ்சம் தேடுறேன்னா கேளுங்க. இங்கே பாருங்க, இப்போ தான் நடக்கும். அது தேடிக்கிட்டே இருக்கேன்னா வரான் பாருங்க. இவனுக்கு இந்த கன்னை வச்சு விழுது கட்டேன். அவ்வளோதான், மான்ஸ்டர்ஸாக ஒரு ஹெட்டு. அதோட நமக்கு போயா கிடச்சிருச்சு. அண்ட் என்ன நடந்துச்சுன்றது நீங்களே பாருங்க. லெவல் 8க்கு போயிட்டேன், எல்லாமே கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்பிஆர் ரேங்க்கில் வரும் கைஸ். இதில் எவ்வளோ ரேங்க் இந்த கோபி போகலான்னு பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.